பிரபல பின்னணி பாடகி ஆஷா போஸ்லே மாரடைப்பால் மும்பையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் காலமானார். 80 ஆண்டுகளுக்கு மேலாக தனது வசீகரிக்கும் குரலால் இந்திய திரையுலகை ஆட்சி செய்த ஆஷா போஸ்லேவின் மறைவுக்கு திரையுலகமே கண்ணீர் அஞ்சலி செலுத்தி வருகிறது. இசை குடும்பத்தைச் சேர்ந்த ஆஷா போஸ்லே 1933ஆம் ஆண்டு செப்டம்பர் 8ஆம் தேதி மகாராஷ்டிராவில் பிறந்தார். பிரபல திரைப்பட பின்னணி பாடகியான மறைந்த லதா மங்கேஷ்கரின் உடன் பிறந்த சகோதரியான இவர் தமது 10 வயதிலிருந்து பாடத் தொடங்கி இறுதி காலம் வரை பாடியுள்ளார். தமிழ், ஹிந்தி, தெலுங்கு என 20க்கும் மேற்பட்ட மொழிகளில் 11,000க்கும் அதிகமான பாடல்களை பாடி திரைத்துறையில் தனக்கென தனி முத்திரை பதித்தவர் ஆஷா போஸ்லே. ஆஷா போஸ்லேவின் ஆரம்பகால வாழ்க்கை சவால்கள் நிறைந்தது என்றே சொல்ல வேண்டும். லதா மங்கேஷ்கர் உச்சத்தில் இருந்த காலகட்டத்தில் அவர் உள்ளிட்ட முன்னணி பாடகிகள் மறுக்கும் பாடல்களே ஆஷாவுக்கு வழங்கப்பட்டன. குறிப்பாக துள்ளல் இசை மற்றும் கேபரே வகை பாடல்களுக்கே அவர் பொருத்தமானவர் என்று கருதப்பட்டார். ஆனால் தனது தனித்துவமான குரல் வழத்தால் அந்த முத்திரையை உடைத்து பின்னர் அனைத்து வகை பாடல்களிலும் ஜொலித்தார். இதற்கு புகழ்பெற்ற இசையமைப்பாளர்கள் O.P. நய்யார் மற்றும் R.D. பர்மன் ஆகியோரின் பங்கு முக்கியமானது. இருவரும் லதா மங்கேஷ்கரின் குரலை பயன்படுத்தாமல் ஆஷாவின் குரலை மட்டுமே வைத்து பல வெற்றி பாடல்களை தந்தனர். ஆஷாவின் கணவரான R.D. பர்மன் அவரது குரலில் இருந்த வெஸ்டர்ன் ஸ்டைலை உலகிற்கு அடையாளம் காட்டினார். தமிழ் திரையுலகில் இளையராஜாவின் இசையில் எண்ணற்ற பாடல்களை பாடியுள்ள ஆஷா போஸ்லே தமிழ் ரசிகர்களையும் தமது குரலால் கட்டி போட்டவர் என்றால் மிகையல்ல. மீரா திரைப்படத்திற்காக இளையராஜாவின் இசையில் வாலியின் வரிகளில் காதல் ரசம் சொட்ட சொட்ட இவர் பாடிய ஓ பட்டர்ஃப்ளை பட்டர்ஃப்ளை என்ற பாடல் 2K கிட்ஸுகளுக்கும் ஃபேவரைட் ஒன் என்று சொல்லலாம். தேனிசை தென்றல் தேவாவின் இசையிலும் இவரது குரல் தேனாய் இனித்தது. ஹே ராம் திரைப்படத்தில் கமல்ஹாசனுடன் இணைந்து ஆஷா போஸ்லே பாடிய நீ பார்த்த பார்வைக்கு ஒரு நன்றி என்ற பாடல் அவர் மறைந்தாலும் நம் காதுகளை விட்டு மறையவில்லை என்றே சொல்லலாம். அலைபாயுதே, சந்திரமுகி திரைப்படங்களில் A.R. ரகுமானின் இசையமைப்பில் துள்ளல் பாடல்களையும் ரொமான்டிக் பாடல்களையும் தந்துள்ளார் ஆஷா போஸ்லே. மெல்லிசை, கசல், பாப், ஹிப்ஹாப் என ஆஷா போஸ்லே தொடாத இசை வடிவங்களே இல்லை. அனைத்து வகையான பாடல்களுக்கும் கச்சிதமாக பொருந்தக்கூடிய குரலுக்கு சொந்தக்காரரான ஆஷா போஸ்லேவுக்கு 2 தேசிய விருதுகள் மற்றும் தாதா சாஹேப் பால்கே விருது, பத்ம விபூஷன் உள்ளிட்ட உயரிய விருதுகளை வழங்கி இந்திய அரசு கௌரவித்துள்ளது. இசை வரலாற்றில் அதிக பாடல்களை பாடியவர் என்ற கின்னஸ் சாதனையை படைத்த ஆஷா போஸ்லே மகாராஷ்டிரா மாநிலம் மும்பையில் வசித்து வந்தார். மாரடைப்பு காரணமாக தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அவர் வயது மூப்பு காரணமாக சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். அவரது இறுதி நிகழ்வுகள் திங்கட்கிழமை மும்பை சிவாஜி பார்க் பகுதியில் நடைபெறும் என குடும்பத்தினர் தெரிவித்துள்ளனர். ஒரு பாடகியாக மட்டுமல்லாமல் தடைகளை தகர்த்து தனக்கென ஒரு பாதையை உருவாக்கிய ஒரு சாதனை பெண்ணாக திகழ்ந்த ஆஷா போஸ்லேவின் சகாப்தம் முடிவுக்கு வந்திருப்பது கோடிக்கணக்கான அவரது இசை ரசிகர்களை மீளா துயரத்தில் ஆழ்த்தியுள்ளது.